படப்பிடிப்புக்காக கொடைக்கானல் செல்லும் விஜய் தொண்டர்கள் தன்னை தயவு செய்து பின்தொடர வேண்டாம் என்று அறிவுறுத்தியுள்ளார். தமிழக வெற்றிக் கழக தலைவரும் நடிகருமான விஜய் ஜனநாயகன் படப்பிடிப்புக்காக கொடைக்கானல் செல்கிறார். விஜயை வரவேற்பதற்காக மதுரை விமான நிலையத்தில் காலை முதலே தொண்டர்கள் குவிந்தனர். விமான நிலையத்திற்குள் நுழைய அனுமதி மறுத்ததால் தடையை மீறி உள்ளே நுழைய முயன்றனர். அப்போது போலீசார் லேசான தடியடி நடத்தினர். போலீசாருடன் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் அங்கு பதற்றமான சூழல் நிலவியது. மதுரை புறப்படுவதற்கு முன் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளரிடம் பேசிய விஜய் மதுரையில் தொண்டர்களின் செயல்பாடுகள் குறித்து கவலை தெரிவித்தார். ஜனநாயகன் படப்பிடிப்புக்காக கொடைக்கானல் செல்கிறேன் என்றும் நான் எனது வேலையை பார்க்க செல்கிறேன் எனவும் கூறினார். தான் தாபேக்கு நிகழ்ச்சிக்காக செல்லவில்லை என்று தெரிவித்த விஜய் கொடைக்கானல் செல்லும் போது தன்னை யாரும் பின்தொடர வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டார். தொண்டர்கள் ஆபத்தான முறையில் இருசக்கர வாகனங்களில் வருவது பதற்றமளிக்கிறது என்றும் மதுரை விமான நிலையத்தில் காத்திருக்கும் தொண்டர்கள் அமைதியாக வீடு திரும்ப வேண்டும் என்றும் விஜய் அறிவுறுத்தினார். நான் என் வேலையை பார்க்க நான் போயிடுறேன். நீங்களும் சேஃபாக அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுங்க. யாரும் என்னுடைய வேனுக்கு பின்னாடியோ காருக்கு பின்னாடியோ யாருமே ஃபாலோ பண்ணுறதோ, இந்த பைக்கில் ஃபாஸ்ட்டாக வர்றதோ, பைக் மேலே நின்றுக்கிட்டு பைக் ஓட்டுறது, ஹெல்மெட் இல்லாமல் இந்த மாதிரிலாம் வராதிங்க. ஏன்னா அந்த காட்சியெல்லாம் பார்க்குறதுக்கே மனசுக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரமே வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் உங்கள் எல்லாரையும் நான் மீட் பண்ணி நான் பேசுகிறேன். மதுரைக்கு விமானம் மூலம் வருகை தந்த விஜய் தொண்டர்கள் அளித்த வரவேற்பை ஏற்றார். கேரவன் வாகனத்தில் ஏறி சாலை மார்க்கமாக கொடைக்கானல் புறப்பட்ட விஜய் மீது தொண்டர்களை கைநோக்கி கைவீசி அசத்தினார். விஜய் செல்லும் வழித்தடத்தில் தண்ணீரை பீச்சி இழுத்து விஜய் மீது மலர்களை தூவியும் தாவேக்க தாவேக்க என்று தொண்டர்கள் முழக்கம் எழுப்பினர்.